ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு பகலில் கிடைக்கிற கண்டென்ட் நைட்டு தான் அநியாயத்துக்கு பேசுகிறாங்க. ஆந்த கண்ணு மாதிரி முழிச்சிட்டே இருப்பாங்க போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் பாவத்துக்கு எதிராக திவ்யா வந்து திருப்பிகிட்டே இருக்காங்க நம்ம வியானா. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குறல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்னென்னா ஆல்ரெடி வந்துட்டு ஏக பொருத்தமாக இருக்குது திவ்யாவுக்கும் விஜய் பார்வதிக்கும். உங்களுக்கே தெரியும், அப்படியே ஒன்று விட்டு அக்கா தங்கச்சி மாதிரி தான் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வியானா வேறு நடுவில் கொளுத்தி போடுறாங்க. வா சூப்பர், நல்லா கொளுத்தி விடுறாங்க. அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா திவ்யாவுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே திவ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கண்டாவே பிடிக்காது. ஆனால் வேண்டா வெறுப்பாக வந்துட்டு இந்த வேண்டா வெறுப்பாக பெற்ற பிள்ளைக்கு காண்டாமிருகம் பேர் வச்ச மாதிரி வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இந்த நாமினேஷன்ஸில் அவங்க வரல அப்படின்னு போய் கட்டிப்பிடிச்சி நான் தான் அவங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தாங்களாம். இவங்க சொன்னதுனால தான் அவங்க நாமினேஷன்ஸ் வரலையா. நேற்று கூட ஒரு விஷயம் திவ்யா சொல்லியிருப்பாங்க சூப்பராக. அந்த கேஸ் கொடுக்குறதுல 5 கேஸ் கொடுத்துருக்காங்க. மக்களே 5 கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5 கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்துட்டு என்ன, அது 5 கேஸுமே என்னென்னா நான் சொல்லியிருந்தால் இதெல்லாம் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி. அதில் விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மைக்கு நானும் பார்த்துங்க தாத்தா, அந்த விஷயத்தை நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாட்டாமையா அது மாதிரி வந்துட்டு நானும் பார்த்துங்க. நானும் ஆக்சுவலாக என்னென்னா நான் சொல்கிறது இதையுமே இந்த விஜய் பார்வதி கேட்குறதுக்கு சரி கிட்ட போய் சொல்லலான்னு போகிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒன்று. இன்னொன்று வியானாக்கு கூட சொன்னாங்க. வியானாவை பார்த்தீங்கன்னா எதையுமே இன்னைக்கு பேச விட மாட்டாங்க. இந்த பக்கெட் மேட்டரை பற்றி நான் சொல்ல போனால் கேட்கவே இல்லை. நான் சொல்லியிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. காணவனத்துக்கு அதே தான். ஐயப்பா இன்னும் என்னென்ன நடக்க போதில்லை. இந்த மாதிரி இருக்கிற டைமில் வியானா வந்து நேற்று நீங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவங்க லாயரே சொல்லிட்டாங்க நீங்கள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக பேசாமல் இழுத்துட்டீங்கன்ட்டு. எல்லாருமே ஃபீல் பண்ணது. வியானாவுக்கு மட்டும் இதை என்னமா சொல்லியிருக்காங்கன்னா ஃபீல் பண்ணதா இல்லை ஏற்றி வராங்களே தெரியல. ஜட்ஜாக நீங்கள் சூப்பராக பண்ணிங்க. ஏன்னா ஜட்ஜாக வந்து நான் அப்படி தான் பேச முடியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருந்தேன். எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்களே வருத்தமாச்சு. இதில் வேறு பிக் பாஸ் வேறு வந்துட்டு நடுவில் ஸ்டாப் பண்ணி அமைச்ச மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணிங்க. அதுலேயும் விஜய் பார்வதிக்கு நோஸ் குத்திங்க பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எவ்வளோ துமே நாங்கள் வந்து உட்காந்து சிரிச்சு அப்படியே சிரிச்சு பண்ணாங்க பார்த்தீங்களா. நீங்கள் உடனே அந்த காண்டு ஏற்றத்துக்கு சிரித்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி ஒரு ரிப்ளை குத்திங்க பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. நேற்று வர்றாங்க. ஆமாம், அது அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. அவங்களோட புராணம் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த வேலையை வந்து வியானா வந்து இப்படி வந்துட்டு திருப்புறாங்க. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கேமை விளையாடாமல் அடுத்தவங்களோட வச்சு அடுத்தவங்கள வந்து அதை கோழி மூட்டுற வேலையை பண்ணி அப்படி இது பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அரோரா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கமருதனை வச்சு விஜய் பார்வதி பற்றி கேவலமாக பேசுகிறது. இந்த நேற்று கூட ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க விஜய் பார்வதி மேலே. நான் நாமினேஷன்ஸை வரணும்னு ஆசைப்படுறது பழைய இதுதான் பஞ்சாங்கம் தான். நான் நாமினேஷனில் வரணும்னு நினைக்கிறது, நான் நாமினேஷன் வரணும் மற்றவங்கள தூடுது. அதே மாதிரி இவங்க ஏன் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய கேம் அழகாக விளாண்டுட்டு போகிறத விட்டுட்டு ஆக்சுவலாக எல்லாருமே அவங்க கேம் விளாண்டாங்கன்னா சூப்பராக தரமாக வந்து தெரிஞ்சிடும் இவங்க இந்த டைட்டிலுக்கு தகுதியானவங்க. இது வரைக்கும் பாருங்கள் விஜய் பார்வதி தவிர்த்து யாரையுமே சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதிக்கு நேற்று வந்துட்டு மன்னிப்பே வழங்கப்படலை, வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விட்டார் பிக் பாஸ். ஆனால் கமருதீன் வந்துட்டு மன்னிச்சிருங்க பிக் பாஸ், எனக்கு மன்னிப்பு கேட்க கூச்சமாக இருக்குன்னு சொன்னோன்னே சரி போங்கன்ட்டார். இந்த சரி போங்கன்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் வியானா திவ்யாவை மறுபடியும் வந்துட்டு தூண்டி விட்டுட்டே இருக்காங்க விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்டாக? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.